ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு ஃபிட்ஜெட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃபிட்ஜெட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? ப்ரீவியஸாக எடுத்திருக்கேன், உங்களை காட்டிடுறேன். எஸ், இதான் கைஸ் அந்த ப்ராடக்ட்டு. இதே ப்ராடக்ட் தான் இப்போக்குள்ளே எடுத்திருக்கேன். ஏன்டா ரெண்டாவது வாட்டி எடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், இதை விடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை இதே மாதிரி தான் இருக்கான்றதையும் பார்த்துருவோம். பண்ணலாம். அமேசானில் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது கைஸ். ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அது ஏன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் நம்மளோட அந்த ப்ராடக்ட், மேட் இன் சைனா, சேம் பேக்கேஜிங். ஸோ எஸ், இதுதான் கைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், உள்ளே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. சேம் ப்ராடக்ட் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் ப்ராடக்ட் தான். ஆனால் க்ரீன் கலர் என்ன தெரியுமா? ரேடியம் மக்களே. ஆக்சுவலாக உள்ளே க்ளோ ஆகும். இப்போ வந்து உள்ளேருந்து எடுத்துருக்கேன்றதுலாம் க்ளோ ஆகலை. பட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ரேடியம் வந்து க்ளோ ஆகும். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதாங்க இஸ் ப்ராடக்ட்டு. இது என்னடா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? என்னை கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னடான்ற மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை கைஸ், இதோட விலை வந்து உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 699, 700ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட விலை எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களே? இதோட விலை ஆக்சுவலாக 200 ருபீஸ் தான். நான் ஆக்சுவலாக முதல்ல பார்க்கும்போது இதோட விலை வந்து 499, அதாவது 500 போட்டு வச்சுருந்தாங்க இதோட விலை. திடீர்னு பார்க்குறேன் 200 தான் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கைஸ், எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேங்குது. எப்படி இவ்வளோ சீப்பாக இவங்க விற்கிறாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் புரியல. இது நான் 700 எடுத்தேன். சேம் ப்ராடக்ட், அதுவும் ரேடியமோட எக்ஸ்ட்ரா ரேடியம் இருக்குது. இது 200 தான். அதுவும் 400 போட்டிருந்த, 400 இல்லை 500 போட்டிருந்த ப்ராடக்ட்டு. என்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்ன போட்டுருவேன். 500 போட்டிருந்த ப்ராடக்ட்டு 200 நீ எப்படி விற்கலாம்? அதை தாண்டி எப்படி விற்கலான்றது ஏன்டா விற்கிறான் சந்தோஷப்பட்டு போடானா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்போது 500 ப்ராடக்ட்டு நீ 200 விற்கிறனா, நீ இந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துருப்பேன்? கண்டிப்பாக ஒரு லாபம் பார்ப்பாங்க. அது செல்லர் வந்து ஒரு லாபம் பார்ப்பான். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 லாபமாவது பார்க்குறான், 20 லாபமாவது பார்க்குறான் அப்படின்னா, அப்போ இந்த ஆக்சுவல் ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன? செல்லர் வாங்கியிருக்கிறது எப்படியோ ஒரு 150 வாங்கியிருப்பான் மக்களே. இப்போ 150 ப்ராடக்ட் வாங்கிட்டு 500 700 விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ லாபம் பார்ப்பாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் மக்களே. அதுதான் எனக்கு வியர்ப்பாக இருந்தது. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. பாருங்கள் மக்களே, எப்படிலாம் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். செல்ஃபோனும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு செல்ஃபோனோட விலைலாம் இப்போது OnePlusலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30,000 விற்கிறாங்க. அதெல்லாம் 30,000 கிடையாது, வந்து ஒரு 8,000 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். அது வந்து இவங்க வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் போட்டு நமக்கு விற்கிறாங்க. நம்மளும் வாய்ப்பை தந்து வாங்கிடுறோம். இதுலேயே டிஃப்ரென்ஸ். ஆனால் இது இந்தமாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கல. பட் இது நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் மக்களே. என்னால் நம்பவே முடியல. மேபி இப்போ போய் செக் பண்ணணும் ப்ரைஸ் மாறி இருக்கான்னு தெரில. பட் ஆனால் நான் பார்க்கும்போது 500 போட்டு வச்சுருந்தாங்க. 500 ரொம்ப ஜாஸ்தின்றனால வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு 400 குறையும் பார்த்தா 200 வந்துருச்சு. ஏன் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த ரேடியம்காக தான் கைஸ். ரேடியம் இப்போ என்னால் அது காட்ட முடியல. ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன்றதுனால க்ளோ இல்லை. ஓகேல. பட் ஆனால் மேபி நான் கொஞ்சம் சன்னில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், இதான் கைஸ் அந்த ப்ராடக்டான ரிவ்யூ. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்களோட தாட்ஸை இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனில். ஸோ தேங்க்யூ வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.